முதல் விஷயம் சிவிடோசின் என்பது இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பித்து வரக்கூடிய கருத்து கணிப்பு கிடையாது. 2021ஆம் ஆண்டு சிவோட்டோசினுடைய கருத்து கணிப்பு அறிவாலயத்தினுடைய சோசியல் மீடியா ஹேண்டல்ஸ்லாம் எடுத்து எல்லா பக்கமும் பரப்புறாங்க. ஏன்னா அப்ப திமுகவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபேவரபிளா தான் கருத்து கணிப்புலாம் வந்தது. இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பு என்ன எடுத்துறாங்க? கட்சி இல்ல, தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களில் மக்களுக்கு விருப்பமான முதலமைச்சர் வேட்பாளர் யாரு என்று கேட்கிற பொழுது நினைவு சரியான 27% நினைக்கிறேன் டிஎம்கே ஸ்டாலின் அவர்களுக்கும், அதற்கடுத்து ஆல்மோஸ்ட் 18% வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் கொடுத்திருக்காங்க. ஃபாலோட் பை ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி. இதை தான் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. அது எப்படி நீங்க டிவிகேக்கு தருவீங்க? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் எல்லாம் இந்த கருத்து கணிப்பில் இருக்கிறாங்க. ஆனா திமுக தரப்பினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக பட்டத்தில் இளவரசராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பட்டியலே இல்லையே. அப்ப அவ்வளவுதானா அவருக்கான முக்கியத்துவம்? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவரை வந்து ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்ல வைத்து அவரை நிறைய ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா சமீப காலமாக தாவேகாவினுடைய வருகைக்கு பிறகு பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் ஸ்டாலின் அவர்களை தான் நிறைய ப்ரமோட் பண்றாங்க. கொஞ்சம் டெபுட்டி சிஎம் அடக்கி வாசிக்கிறாங்களோ என்ற ஒரு கேள்வியும் வருது. இன்னொரு பக்கம் இந்த ஒரு கருத்து கணிப்பு இல்லைங்க. நம்ம துக்ளக் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் நமக்கு ஏழாம் பொருத்தம். அவங்க கொள்கை வேற, நம்ம கொள்கை வேற. துக்ளக்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் இதயா என்பவர் ஒரு பேட்டியில பேசும்போது சொல்றாரு, அவருடைய நண்பர்களுக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புல கூட ஆல்மோஸ்ட் 19% மக்கள் தாவேகா பக்கம் தான் ஓட்டு போட போறாங்க என்ற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை எனக்கு தெரிஞ்சது என்று ஆச்சரியப்பட்டு சொல்கிறார். இன்றைய கள நிலவரம் இதுதான். இன்னும் அடுத்த நாட்கள் இப்படி நிறைய பேருக்கு ஆச்சரியம் இல்ல, அதிர்ச்சி இல்ல, அதற்கும் மேல அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அதை போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில தாவேகாவினுடைய எழுச்சி ரொம்ப பெருசுங்க.